இன்றைய தலைப்புச் செய்திகள். ரோசி மீண்டும் கொழும்பு மேயர் போட்டியில் இறங்குகின்றார். கிடைத்த அதிகாரத்தை பாதுகாக்க கடினமாக உள்ளது டில்வின் சில்வா. குட் பேட் அக்லி படம் குறித்து இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் கொடுத்த அப்டேட். 2 ஆண்டுகள் விவாதித்தே விலைகள் அங்கீகரிக்கப்பட்டன. முந்தைய ஒப்புதல்களுக்கு முறையாக ஒப்புக்கொண்டால் காற்றாலை மின் திட்டத்தை தொடங்குவோம். அதானி தரப்பு அரசுக்கு தகவல். பரஸ்பர மரியாதையுடன் மன வாழ்க்கையில் இருந்து பிரியும் ஹிருனிகா மற்றும் கிரண். நாட்காலியுடன் வெளியேறிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நகைச்சுவை உணர்வுடன் பிரியாவிடை. அனுராதபுரம் பாலியல் பலாத்காரத்திற்கு கண்டனம். நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். இன்றைய வானிலை. சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர். இன்றைய செய்திகள். வணக்கம். இன்றைய தினமும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நீண்ட சிந்தனை மற்றும் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு ஹிரனும் நானும் எங்கள் திருமணத்தில் இருந்து பிரிந்துவிட முடிவு செய்துள்ளோம். இந்த முடிவு பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலுடன் எடுக்கப்பட்டது. நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம். நாங்கள் ஒன்றாக எங்கள் கனவுகளின் வாழ்க்கையை உருவாக்கினோம். கூட்டாளர்களாக நாங்கள் அனுபவித்த அன்பிற்காக உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் திருமணம் செய்தபோது என்றென்றும் ஒன்றாக இருப்போம் என உறுதியளிக்கவில்லை. ஏனெனில் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்களை எடுக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் எங்கள் சிறந்ததை வழங்க உறுதியளித்தோம். பல மகிழ்ச்சியான வருடங்களாக நாங்கள் அதைத்தான் செய்தோம். எங்கள் பாதைகள் வேறுபட்ட மாற்று வழியை அடைந்தோம். இது எளிதில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. பல மாதங்களாக நாங்கள் அதை யோசித்தோம். ஆனால் இறுதியில் ஒருவருக்கொருவர் சுதந்திரம் கொடுக்க முடிவு செய்தோம். நாங்கள் பகிர்ந்து கொண்ட நேரத்திற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சிறப்பானதை மட்டுமே விரும்புகின்றோம். உங்கள் கருணை, அன்பு மற்றும் எங்கள் பயணத்தில் ஒரு பகுதியாக இருந்ததற்கு நன்றி ஹிருனிகா மற்றும் ஹிரன் என ஹிருனிகா தனது முகப்புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார். அதிகாரத்தை பெறுவது கடினம், ஆனால் பெற்ற அதிகாரத்தை பாதுகாப்பது அதைவிட கடினம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் போராட்டங்கள் நடத்தி அதிகாரத்தை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும், அவ்வாறு பெற்ற அதிகாரத்தை தொடர்ந்து பாதுகாக்க இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறிய அவர், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக வெற்றி பெற ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கொழும்பில் நடந்த ஒரு விழாவில் உரையாற்றும் போது தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ரோசி சேனநாயக்க இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட தயாராகி வருகின்றார். தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் மன்னாரில் 484 மெகாவாட் காற்றாலை மின் திட்டத்தை தொடர விரும்புவதாக இலங்கை எரிசக்தி அமைச்சகத்திற்கு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கான ஒப்புதல்களை பெற 2 ஆண்டுகள் விவாதம் மற்றும் 14 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இத்திட்டத்தை செயல்படுத்தவும் தொடர்புடைய டிரான்ஸ்மிஷன் அமைப்பை உருவாக்கவும் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை அரசு முறையாக ஒப்புதல் அளித்தால் இத்திட்டத்தை செயல்படுத்த தயார் என்று அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசு எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்காத நிலையில் இந்த திட்டத்தில் இருந்து விலக முடிவு செய்ததாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
சந்தேக நபரை இன்று காலை 8 மணிக்குள் கைது செய்யாவிட்டால் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என நேற்று மருத்துவர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி 24 மணி நேரம் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறும். அவசர சிகிச்சை, குழந்தைகள் நலன், சிறுநீரகம் மற்றும் புற்றுநோய் மருத்துவமனைகள் வேலை நிறுத்தத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் உள்ள தனது குடியிருப்பில் அப்பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இராணுவத்தில் இருந்து தப்பி வந்தவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை தேடி பல விசாரணை குழுக்கள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டுள்ளன. சிறையிலிருந்து விடுதலையாகிய மறுதினமே அனுராதபுரம் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி கைது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை கைது செய்த கல்நேவ போலீசார் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை விசாரித்த பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். மருத்துவரிடமிருந்து திருடப்பட்ட மொபைல் போன் மூலம் கண்காணிக்கப்பட்டே குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் போதைப் பொருள் வழக்கில் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தவர். சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள்தான் அவர் விடுதலையாகியுள்ளார். நிலங்க மதுரங்க ரத்நாயக்க என அடையாளம் காணப்பட்ட இவர் D03 அல்லபரா கல்நேவ என்ற முகவரியில் வசிப்பவர். இவர் இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவரும் ஆவார். கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றத்தில் இருந்து தனது நாற்காலியுடன் நாக்கை நீட்டியபடி வெளியேறினார். இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. ஜஸ்டின் ட்ரூடோ இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரதமர் பதவியில் இருந்து விலகினார். கட்சிக்குள் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக அவர் பதவி விலகினார். புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ட்ரூடோ பிரதமராக தொடர்ந்தார். மார்ச் 10 அன்று மார்க் கார்னி புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மார்ச் 11 அன்று ட்ரூடோ புதிய பிரதமரை சந்தித்தார். தனது பதவிக்காலம் முடிந்ததால் ட்ரூடோ நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறினார். அவர் தனது நாற்காலியுடன் நாக்கை நீட்டியபடி வெளியேறும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அவரது இந்த நகைச்சுவை உணர்வு பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. IPL தொடர் வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. இந்த தொடர்தான் தோனிக்கு கடைசியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 6வது முறையாக CSK அணி கோப்பையை வென்று தோனியை வெற்றியுடன் வழி அனுப்புமா என்பதுதான் ரசிகர்களின் ஆசையாக இருக்கின்றது. நடிகர் அஜித்குமார் தனது 63வது படமான குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வருகின்றார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரபு உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர். இப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இசையமைப்பாளர் GV பிரகாஷ் இசையமைக்கின்றார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த GV பிரகாஷிடம் குட் பேட் அக்லி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலளித்த அவர், குட் பேட் அக்லி மாஸ் செலிப்ரேஷன் ட்ராக்கா இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரனுடன் நான் இணைந்து பணியாற்றிய த்ரிஷா இல்லனா நயன்தாரா, மார்க் ஆண்டனி என 2 படங்களின் பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. 3வது முறையாக ஆதிக்குடன் இணைந்திருக்கின்றேன். 20 வருடங்களுக்கு பின் மனமாற்றம். சுயசரிதை எழுத களமிறங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 20 வருடங்களுக்கு முன்பு மறுத்த ஒரு விஷயத்திற்கு தற்போது பச்சை கொடி காட்டியுள்ளார். இந்த வயதிலும் ஹாலிவுட் மார்க்கெட்டை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ரஜினிகாந்தின் இந்த முடிவு அவரது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து கொண்டிருக்கும் ரஜினி ஜெயிலர் பாகம் 2 படத்தின் அப்டேட்டையும் சமீபத்தில் வெளியிட்டார். கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் 15 நாட்கள் ஜெயிலர் பாகம் 2 படத்திற்காக ஒதுக்கியுள்ளார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு எந்த படப்பிடிப்பிலும் கலந்து கொள்ளாமல் ஓய்வெடுக்கின்றார். இந்த ஓய்வு காலத்தில் ரஜினி தனது சுயசரிதையை எழுதும் முயற்சியில் இறங்கியுள்ளார். 20 வருடங்களுக்கு முன்பு சுயசரிதை எழுத கேட்டபோது உண்மைகளை எழுத முடியாது என்று மறுத்த ரஜினி தற்போது மனமாற்றம் அடைந்துள்ளார். பல முக்கிய பிரபலங்கள் மறைந்துவிட்ட நிலையில் இதுவே தனது சுயசரிதையை எழுத சரியான தருணம் என்று ரஜினி கருதியிருக்கலாம். 3 மாத ஓய்வை இதற்காகவே அவர் பயன்படுத்த உள்ளார். ரஜினியின் இந்த முடிவு அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.